ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குழம்பு செய்கிறதுக்கு நான் சுண்டக்காய் வத்தல் 4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு 10 பல் தட்டி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு துண்டு வெல்லம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்குவோம். நான் இப்போ நல்லெண்ணெய் தான் விடுறேன், ஏன்னா வத்த குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச வத்தலை அதில் போட்டு அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி நம்ம அதை பொரித்து எடுத்துக்கணும். அதை தீயை விட்டுறக்கூடாது. தீயை விட்டால் அது வந்து ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதை எடுத்துருங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம அப்படியே தாளித்து விட்டுருவோம். அதுக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், இதை 3ஐயும் போட்டுட்டு தட்டி வச்ச பூண்டு பல்ல அப்படியே அதில் போடுவேன். பூண்டுடைய வாசம் பொரியும் போது ஒரு வாசம் வரும். அது வாசம் வந்த உடனே நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டு கிளறி வச்சோம். இப்போ அது ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமேட்டு வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் அதில் போட்டு அது தக்காளி பழம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம விடணும். அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். தக்காளி மசியாத மாதிரி இருந்துச்சுன்னா கரண்டியால் கொஞ்சம் அமர்த்தி விடுங்க. நம்ம எடுத்து வச்ச சீரகத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். குழம்புத்தூள் என்னுடைய தூள் காரமாக இருக்குன்றனால நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது மசாலா போட்டதுக்கப்புறமேட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை நீங்கள் விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய காரத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5-10 நிமிஷத்தில் உங்களுக்கு இப்படி கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்கும் போது பொரிச்சு வச்ச அந்த சுண்டைக்காய் வத்தலை எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. அதை அப்படியே சிம்மில் விட்டுட்டு 2 பச்சை மிளகாயை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவி விட்டுருங்க. திருப்பி ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா அது கொதித்து நல்லா சுண்டி வரும். சாரெல்லாம் சுண்டைக்காயில் இருக்கிற அந்த சாரெல்லாம் இறங்கி சூப்பராக வீடே நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ இந்த டைமில் ஒரு துண்டு வெல்லத்தை தூக்கி நீங்கள் அதில் போட்டுருங்க. அது வந்து உங்களுக்கு அதை டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை இருக்காது. மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படியே கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான கல்யாண வீட்டு சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். Thanks for watching Sweet and Spice.